Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹின் மாபெரும் கிருபையினால் 3ஆம் நாள் நோன்பை நோற்ற நிலையில் அல்லாஹின் அருள் நிறைந்த மஸ்ஜிதில் இதயத்திற்கு உற்சாகமாகவும் ஈமானுக்கு உரமும் தருகிற குர்ஆனினுடைய போதனைகளை செவிமடுக்கும் ஆர்வத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களின் அமர்வையும் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்புகளையும் தராவி தொழுகைகளையும் தான தர்மங்களையும் இதர வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அருமையானவர்களே, நேற்றைய தினம் தராவீஹனுடைய தொழுகையில் சூரா ஆல இம்ரான் முழுமையாக ஓதி நிறைவு செய்யப்பட்டது. நேற்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று சூரா ஆல இம்ரானினுடைய 120வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் தஸுஹும் வைன் துஸிபுக்கும் ஸய்யாத்துன் யஃப்ரஹு பிஹா வைன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய என்ன ஓட்டங்களை அப்படியே படமிடித்து காட்டுகின்றான். இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் தஸுஹும், உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது என்பதாக சொல்கிறான். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கிற போது அது நம்மோடு இருக்கிற பிறருக்கு அது துன்பத்தை தருகிறது, ஒரு கவலையை வருத்தத்தை தருகிறது என்பதாக சொல்கிறான். வைன் துசிபுக்கும் ஸய்யாத்துன் யஃப்ரஹு பிஹா, உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதாக சொல்கிறான். அவனுக்கு நல்ல வேணும், இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், அவனுக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் என்றெல்லாம் பேசப்படுகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அடுத்து சொல்கிறான், வைன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. 2 விஷயங்களை நீங்கள் வலுவாக இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறான். ஒன்று, வாழ்க்கையில் சோதனைகள் கஷ்டங்கள் வருகிற போது, நெருக்கடிகள் ஏற்படுகிற போது பொறுமை என்பதை இறுக்கமாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். 2வது, எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு யாராலும் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது, அல்லாஹ் அவன் நம்மை பாதுகாப்பான் என்கிற அந்த அல்லாஹ்வின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்பதாக பொறுமையும் இறை நம்பிக்கையும் உங்களுக்கு வேண்டும் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நெருக்கடிகள் ஏற்படும் போது இந்த பொறுமையும் அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் நம்மிடத்திலே இருக்குமானால், அடுத்த அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான், லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, உங்களுக்கு எதிராக உலகமே ஒன்று சேர்ந்து உங்களை எதிர்த்தாலும் எந்த சூழ்ச்சியும் எந்த திட்டங்களும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். நாம் கண்திருஷ்டி என்கிறோம், பொறாமைப்படுகிறார்கள் என்பதாக சொல்கிறோம், நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறுமை தள்ளுகிறார்களே என்று நாம் பயப்படுகிறோம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறான், உங்களுக்கு எதிராக உலகமே ஒன்று சேர்ந்து சூழ்ச்சிகள் செய்தாலும் திட்டங்கள் தீட்டினாலும் உங்களை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டது என்னுடைய நோக்கம் காரணம் என்று நாம் பார்க்கிற போது, முஸ்லிம்களினுடைய விஷயத்தில் அன்றைக்கு இருந்த அந்த காபிர்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருந்தது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா படம் பிடித்து காட்டுகிறான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சாதாரணமாக மனிதர்களுடைய மனோநிலை என்று நாம் பார்க்கிற போது இப்படித்தான் நிறைய மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான காரியம் நடந்துவிட்டால் நம்மோடு இருப்பவர்களுக்கு அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் இந்த மாதிரி என் கூட தானே இருந்தான், என் கூட தானே படிச்சான், இந்த தெருல தான் 2 பேரும் சுத்திக்கிட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன், அவன் கார்ல போறானே, எனக்கு ஒரு வீடு கூட இல்லாம இருக்குது, அவன் 2 வீடு போட்டுட்டானே என்றெல்லாம் பிறரினுடைய மகிழ்ச்சியை பார்த்து பிறரினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுமை தள்ளுகிற கவலைப்படுகிற நிலைகளில் இருக்கிற மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. நமக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால்
அந்த துன்பத்தை கஷ்டத்தை பார்த்து அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் என்றெல்லாம் சந்தோஷப்படுகிற நிலையில் இருக்கிற சில மனிதர்களும் இருக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான். பொதுவாகவே அருமையானவர்களே, யாரின் மீதும் எந்த கெட்ட எண்ணமும் நாம் கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நாம் என்ன கருதுகிறோம்? அவன் மட்டும் அந்த மாதிரி இருக்கிறான், நாமும் அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதாக கருதுகிறோம். மற்றவர்களிடத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்தில் இருக்கிற தீய குணங்களை நாம் பார்க்க கூடாது. பிறர்கள் நம்மீது பொறாமைப்படுகிறார்கள், பிறர்கள் நம்மை எதிரியாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அதே போல நாமும் பொறாமைப்பட வேண்டும் என்றோ நாமும் அவர்களை எதிரியாக பார்க்க வேண்டும் என்றோ நாம் நினைக்க கூடாது. எல்லோரின் மீதும் நாம் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்க நமக்கு சொல்லி தருகிற பாடம். எல்லாரையும் நல்ல விதமாக பார்க்க வேண்டும். நான் நல்லா இருக்கிறேன், அவனும் நல்லா இருக்கணும், நம்முடைய கஷ்டம் நம்மளோட போகட்டும், அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும், அவன் நிம்மதியா இருந்துட்டு போகட்டும் என்கிற அந்த நல்லெண்ணம் இருக்கிறது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற யாருடைய வளர்ச்சியையும் பார்த்து பொறாமைப்படாத அந்த நல்லெண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் மார்க்கம் என்பதாகவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அத்தீனுன் நசீஹா, மார்க்கம் என்றால் என்ன? பிறரினுடைய நலம் நாடுவது, இதுதான் மார்க்கம் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருக்கு தீங்கு நினைக்கக்கூடியவன், பிறரினுடைய நலத்தை நாடாதவன் அவன் முஸ்லீமாகவே உண்மை முஃமினாகவே இருக்க முடியாது என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஒரு 6 கடமைகள் இருக்கிறது என்பதாக சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொருவரும் நம்ம அந்த 6 கடமைகளை சரியாக முறையாக பின்பற்றி நடக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்க. கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6. முதலாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லகீதஹு ஃபஸல்லம் அலைஹி, ஒரு மனிதர் பிற மனிதரை, ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சாதாரணமா வாயளவுல சொல்றோமே, அப்படி இல்லை, உள்ளத்தளவில் மனப்பூர்வமாக சொல்ல வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த சலாம் என்று சொன்னாலே மற்றவர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் முஸ்லிம்கள் அவங்க நல்லா இருக்கணும் என்று கேட்கக்கூடிய துவா தான் அது. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் துவா தான். நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவருக்கும் சலாம் சொல்றோம், அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, சாந்தி சமாதானம் உங்கள் மீது நிலவட்டுமாக, நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அப்போ நீங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு அந்த சலாத்தை சொல்கிறோமா, அல்லது உள்ளே ஒன்றை வைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே அந்த சலாத்தை உதட்டளவில் நாம் உச்சரிக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாத்தை உள்ளன்போடு நீங்கள் சொல்லித்தாருங்கள், அது உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஒற்றுமையை ஏற்படுத்தி தரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இரண்டாவதாக வைதா தஆக ஃபஅஜிபுஹு, யாராவது நமக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இல்லைங்க எனக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அந்த விருந்துக்கு சாக்கு போக்கு சொல்லி ஏழையினுடைய வீட்டை உதாசீனப்படுத்துவது, பணக்காரர்களுடைய வீட்டை நாம் முன்னுரிமை கொடுப்பது, இப்படியெல்லாம் இருக்கிற நிலைகளை பார்க்கிறோம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாமல் யார் விருந்துக்கு அழைத்தாலும் அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாக நபி சொன்னார்கள், வைதஸ்தன்ஸஹக ஃபன்ஸஹ் லஹு, உங்களில் ஒருவர் உங்களிடத்துல வாராரு, எதுக்காண்டி வாராருன்னா உங்களிடத்துல வந்தான் அவருடைய கஷ்டத்தை துன்பத்தை சொன்னா ஏதாவது நீங்க உதவி செய்வீங்க அப்படின்னோ, இல்ல அல்லது அவர்களுக்கு நீங்க நலவை நாடுவீர்கள் என்பதாகவோ, நல்ல ஒரு ஆறுதல் வார்த்தைகளை உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவார் என்பதற்காகவோ உங்களிடத்துல அவர் என்ன பண்றாரு, உங்கள்கிட்ட பேசுறாரு, அவருடைய கஷ்டத்தை அவருடைய சூழ்நிலையை சொல்றாரு. அப்படி சொல்லுகிற போது அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒருவராக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும், அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக அந்த முஸ்லிம் இருக்க வேண்டும், அவருக்கு பக்கபலமாக இருக்கிற வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய
கடமை என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, இவனுக்கு வேற பொழப்பே இல்லை, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏதாவது வந்து புலம்பிட்டு இருப்பான், இவருக்கு வேற வேலையே இல்லை என்றெல்லாம் உதாசீனப்படுத்துகிற நிலையை பார்க்கிறோமே. அப்படி உதாசீனப்படுத்த கூடாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைதா அத்தஸ ஃபஹமிதல்லாஹ ஃபஷம்மித்துஹு. ஒருவர் தும்மினார் என்று சொன்னால் அவர் தும்மினவர் என்ன பண்றாரு? அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறாரு. அதை கேட்கக்கூடியவர் முஸ்லிமாக அவர் ஒருவர் தும்மி அவர் கேட்கக்கூடியவர் உடனேயே அவர் என்ன சொல்ல வேண்டும்? இர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று சொல்ல வேண்டும். இது ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைதா மரித ஃபஅதுஹு. யாராவது நம்ம கூட இருக்கக்கூடியவங்க நோய்வாய்ப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களை நலம் விசாரிக்க செல்ல வேண்டும். இது ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்கிறார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆறாவதாக, வைதா மாத்த ஃபத்தபிஹு. ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இந்த 6 கடமைகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் இதில் எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், நாம் பிறரின் மீது நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நல்லதையே பிறருக்கு நாம் நினைக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பிறரினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியல, பிறரின் மீது பொறாமைப்படக்கூடிய நிலைகளை அதிகமாக பார்க்கிறோம். அடுத்தவர்களுடைய கஷ்டங்களில் அவர்கள் படுகிற அந்த துன்பத்தில் சந்தோஷப்படுகிற நிலை என்று சொன்னால், அதாவது ஒரு கதை சொல்வார்கள், எனக்கு ஒரு கண்ணு போனா அவனுக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன்ட்ட மலக்கு வந்தாராம். மலக்கு வந்து, உனக்கு என்ன தேவைனாலும் நீ கேளுப்பா, நான் தாரேன், நான் உனக்கு 1 தந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதை 2ஆ கொடுப்பேன். உனக்கு நான் ஒரு 1 எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உன்னுடைய நண்பனுக்கு அதை நான் 2ஆ எடுப்பேன். உனக்கு என்ன தேவையோ கேளு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் ஒரு பொறாம குணம் பிடிச்சவன் போல தெரியுது. உடனே அவன் அந்த மலக்கிட்ட சொன்னானா, அப்படியானா எனக்கு ஒரு கண்ணை எடுத்துருங்க மலக்கே அப்படின்னா, ஒரு கண்ணை எடுத்துருங்க. அப்போ அவரு அதிர்ச்சியாகி அந்த மலக்கு, என்னப்பா ஒரு கண்ணை எடுக்க சொல்லுதியே, அது உனக்கு பாதிப்பை தரக்கூடியதல்லவா என்று கேட்கிற போது அவன் சொன்னானா, பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் இன்னொரு கண்ணு இருக்குல்ல, அதை வச்சு நான் பாத்துக்கிடுவேன். எனக்கு ஒரு கண்ணை நீ எடுத்தீங்கன்னா என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என் நண்பனுக்கு 2 கண்ணில் நீங்க எடுப்பீங்க, அவன் கண்ணு இல்லாத கபோதியா இருக்கணும், அதனால என் கண்ணை எடுத்துருங்க, ஒரு கண்ணை எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படித்தான் இன்றைக்கு நிறைய மனிதர்களுடைய மனோநிலை இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்கப்படுகிறது. நமக்கு ஒரு சோதனை என்றால் நாம் என்ன செய்கிறோம்? எனக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நோயை கொடுத்துட்டா, இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டா என்றெல்லாம் நமக்கென்று வருகிற போது நாம் புலம்புகிறோம். அதே சமயத்தில் பிறருக்கு ஒரு நோய் வந்து விட்டது, பிறர் ஒரு சோதனையில இருக்கிறாங்க, ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, கடன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய பேச்சுவார்த்தைகள் வேற மாதிரி இருக்குது. நமக்கென்று சொன்னால் நாம் வருத்தப்படுகிறோம், துஆ செய்யுங்க என்பதாக சொல்கிறோம். பிறருக்கு ஒரு சிரமம், பிறருக்கு ஒரு கஷ்டம் என்கிற போது அவனுக்கு அது தேவைதான், அவனுக்கு இந்த மாதிரியான நோயெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும், அவன் அந்த சாப்பாட்டுல சரி கிடையாது, அவன் அந்த பழக்க வழக்கங்கள் சரி கிடையாது என்று என்னென்னலாம் பேசி அவனை நோகடிக்கிறதுக்கு மேல அவன் ஏற்கனவே நோயாளியா இருப்பான். அவன் மென்மேலும் அவனை நோகடிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய, பிறருடைய சோதனையை பார்த்து சந்தோஷப்படுகிற நிலையில் இருக்கிற மக்களை நாம் இன்றைக்கு அதிகமாக பார்க்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம இடத்துல இந்த மாதிரி எல்லாம் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு காரணம் நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம்தான். அது என்ன குணம் அப்படின்னா அதுதான் பொறாமை என்கிற குணமாக இருக்கிறது. இந்த பொறாமைங்கிற இந்த குணம் இருக்கிறத, இது யாருடைய குணம்னா ஷைத்தானுடைய குணம். ஷைத்தான் அது யார்கிட்ட பொறாமை இருந்தாலும் சரி, அந்த பொறாமையான குணம் நம்ம இடத்துல இருக்கிறதுனா அதுல இருந்து அல்லாஹ்ட்ட நம்ம வந்து பாதுகாப்பு கேட்கணும், அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு கேட்கணும். ஏன்னா ஷைத்தான் எங்க இருந்தான்? சோனத்துல இருந்தான், சொர்க்கத்துல இருந்தான், மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவரா இருந்தான். அவன் அல்லாஹ் தஆலா லாயனத் செஞ்சான், சபிச்சான், அவனை இப்லீஸ்ன்னு சொல்லி அந்த சோனத்துல இருந்தே தூக்கி எரிஞ்சா அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஷைத்தான்கிட்ட இருந்த அந்த பொறாமை என்கிற குணம் தான். என்ன பண்ணா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தஆலா படைச்சான். சைத்தானுக்கு வந்து அந்த இப்லீஸ்கிட்ட சொன்னா, நீ வந்து ஆதமுக்கு சஜிதா செய் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த நேரத்துல அந்த ஷைத்தான் பேசிய வார்த்தைகள் என்ன?
நானோ நெருப்பால் படைக்கப்பட்டவன் உயர்ந்தவன், அவர் மண்ணால படைக்கப்பட்டவர் தாழ்ந்தவர். நெருப்பு மேல கீழே மூட்டினாலும் அது மேல அப்படியே உயர்ந்து போவோம், மண்ணு மேல தூக்கி எறிஞ்சாலும் கீழே வந்து விழுந்துரும். நான் உயர்ந்தவன், அவர் தாழ்ந்தவன், நான் சஜா செய்ய மாட்டேன்னா. அப்போ அல்லாஹ் சொன்னா, எப்ப நான் கட்டளை இடுறது யாரு? நாளை கட்டளை இடுறேன், நீ செய்ய அப்படின்னா செஞ்சிட வேண்டியதானே. செய்யினா கடைசி வரைக்கும் அந்த ஷைத்தான் தன்னிடத்தில் இருந்த அந்த ஹசத் என்கிற அந்த பொறாமை குணத்தின் மூலமாக அவன் செய்வதற்கு மறுத்தான். எனவே இன்றைக்கும் அந்த ஷைத்தானை நாம் சபித்துக் கொண்டிருக்கிறோம். நமது முன்னோர்களும் சபித்தார்கள், நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் அந்த இபிலீஸை, அந்த ஷைத்தானை சபிப்பார்கள். எதனால் அவனுக்கு அந்த நிலை ஏற்பட்டுச்சு? சுவனத்திலிருந்து எதுக்காக அவன் தூக்கி வீசப்பட்டான்? அவன்கிட்ட இருந்த அந்த பொறாமை என்கிற குணம்தான். நான் இன்னைக்கு புதுமையா நாம இன்னைக்கு இந்த புனிதமான ரமலானினுடைய மாதத்துல நோன்பு வைத்திருக்கிறோம், நிறைய இபாதத்துகள் அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அமல்கள் எல்லாம் அப்படியே நன்மையாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மகிட்ட இந்த ஹசதுங்கிற இந்த பொறாம குணம் இருக்கக்கூடாது. அது நன்மைகளை எல்லாம் அழித்து விடும். நெருப்பு, இந்த விறகு இருக்கிறதே, அது எப்படி நெருப்பு விறகை எப்படி கரித்து ஒண்ணுமில்லாம சாம்பலா ஆக்கிடுதோ, அதே போல இந்த பொறாமை என்கிற குணம் உங்களுடைய நன்மைகளை எல்லாம் அழித்து விடும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் ஹசத, பொறாமை கொள்வதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். யகுலுல் ஹசனாத்தி கமா தஅகுலுன் நாரல் ஹதப், ஏனென்றால் விறகு, நெருப்பு விறகை தின்பதை போன்று பொறாமை என்பது நன்மையை தின்று அழித்துவிடும் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த பொறாமை என்கிற குணத்தில் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த பொறாமை குணம் நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. நல்லெண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா பொறாமை குணம் கொண்டவர்கள் அவர்கள் நிம்மதியா இருந்ததா சரித்திரமே இல்லை. அடுத்தவனை பார்த்து, அவனை நினைச்சு, அவனை வெம்பி அவனுடைய வளர்ச்சியை பார்த்து இவன் வெதும்பி இவன் வீணா போய்கிட்டு தான் இருப்பான தவிர இவன் வளர முடியாது. அடுத்தவர்களை பார்த்து, அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நானெல்லாம் இன்னைக்கும் சைக்கிள்ல தான் போய்கிட்டு இருக்கேன், அவர் கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான் என்று அடுத்தவர்களினுடைய வளர்ச்சியை பார்த்தே பொறாமைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் என்னைக்கு அந்த மாதிரி கீழேயே தான் இருப்பாங்களே தவிர அவங்களுடைய எண்ணத்தின் காரணமா அவங்களால மேல வர முடியாது. சொல்ல போனால் தன்வினை தன்னை சுடும் என்று சொல்வார்களே, அதே போல அந்த பொறாமை அவர்களையே கொன்று அழித்து விடும் என்பதுதான் வரலாறு. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு ராஜா இருந்தாரு ஒரு ஊர்ல. அந்த ராஜாவுக்கு அடிமட்ட தொண்டனாக ஒரு அமைச்சராக இருந்த, கீழ்நிலையில் இருந்த ஒரு அமைச்சர். அவர் ரொம்ப நெருக்கமா இருந்தார். பொதுவாகவே கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ராஜாவோடு, ஒரு அமைச்சரோடு நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களோடு மற்ற அமைச்சர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பொறாமை வந்துடும். அதை அவங்களால ஏத்துக்கிட முடியாது. எப்படியாவது தடுக்கணும், கெடுக்கணும் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைச்சர் என்ன பண்ணாரு, இந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சரோடு நம்முடைய ராஜா ரொம்ப ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கிறார, இதை கெடுக்கணுமே என்பதாக திட்டம் போட்டு அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரை அந்த மந்திரி என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ராஜாவிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் வீட்டுக்கு இன்னைக்கு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. இந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் விருந்துக்கு போனாரு. இந்த அமைச்சர் சாப்பாடு கொடுத்தாரு. அந்த சாப்பாட்டுல அதிகமா வெங்காயம், பூண்டு இது போன்ற சாமான்களை அதிகமா சேர்த்திருந்தாரு. இப்போ இவரை சாப்பிட சொல்லிட்டு, நீ இப்படியே இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா வீட்டுல, இன்னும் வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த அமைச்சர் என்ன பண்ணாரா, நேரா ராஜாட்ட போனாரு. ராஜாட்ட போயிட்டு, ராஜா நீங்க அவரோட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க. ஆனா அவன் எந்த மாதிரியான காரியத்தெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் ஊர் உலகத்துல எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறான் ராஜா. இந்த மாதிரி அவரு அவருடைய பக்கத்திலே நிக்க முடியல, அவர் வாயை நாறுது, அதனால அவர் பக்கத்துல நிக்க முடியாதனால நான் என்னுடைய வாயை மூக்கையும் நான் பொத்திக்கிட்டாக்க அவர் பக்கத்துல நிற்பேன் என்றெல்லாம் அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க அவனோட நெருக்கமா இருக்கிறீங்களேன்னு சிண்டு முடிஞ்சு விட்டாச்சு. இப்போ முடிஞ்சிட்டு இங்க நல்லவ மாதிரி இங்க அவருக்கு விருந்து கொடுத்து அவரை அனுப்பியாச்சு. நேரா இந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த விருந்துக்கு போனார அந்த மனுஷன் சாப்பிட்டுட்டு இப்ப ராஜாட்ட போறாரு. ராஜாவுக்கு பக்கத்துல போகிற போது மரியாதை நிமித்தமாக, ஏன்னா இங்க சாப்பிட்டது பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டுருக்காரு. ராஜாவுக்கு வாடை அடிக்குமே, ஏதாவது நம்முடைய அந்த கெட்ட வாடை அடித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஆள் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அவர் பக்கத்துல ராஜாவுக்கு பக்கத்துல போகிற போது அந்த மூக்கையும், அது இவருடைய திட்டமே அதுதான். அதே மாதிரி ராஜாவுக்கு பக்கத்துல போகும்போது மூக்கையும் வாயையும் பொத்திக்கிட்டே ராஜாட்ட இப்படி பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த ராஜா ஊர்ஜிதப்படுத்தி விட்டார். அப்போ அந்த மந்திரி சொன்னது சரிதான்,
இவன் நம்முடைய வாய் நாற்றம் எடுக்கிறது என்பதாக ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியலாம் போல தெரியுது. அதனால நாற்றம் எடுக்கிறது என்பதாக சொல்லி வாயை மூக்கை பொத்திட்டு நம்ம முன்னாடியே நிக்கிறான். அவங்க சொன்னது சரியா போச்சு என்பதாக எண்ணிக்கொண்ட அந்த ராஜா என்ன பண்ணாரு, ஒரு துண்டு சீட்ல இந்த துண்டு சீட்டை கொண்டு வருபவனுக்கு உடனேயே மரண தண்டனை விதிக்கவும் என்பதாக எழுதி அதை மடிச்சு அவன் கையிலேயே கொடுத்து அந்த கடைநிலையில் இருக்கிற அந்த அமைச்சருடைய அந்த கையில கொடுத்து, நேரா நீ போ, இந்த மனுஷன்ட்ட இந்த சீட்டை கொண்டு போய் கொடு என்பதாக, இது என்னுடைய ஆணை உத்தரவு என்பதாக ராஜா சொல்லிட்டார். இப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணா, இதுல சீட்ல என்ன எழுதியிருக்காதெல்லாம் அந்த ஆளுக்கு தெரியாது. அவன் வெகுளியா அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் நேரா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த அமைச்சருடைய ஏற்கனவே சிண்டு புடிஞ்சு விட்டானே அந்த அமைச்சருடைய வீட்டை கடந்துதான் போகணும். அப்படி போகிற போது, என்னப்பா வேகமா போய்கிட்டு இருக்கிய, எங்க போறேன்னு அந்த அமைச்சர் கேட்டாரு. கேட்கும் போது இந்த கடைநிலையில் இருக்கிற அந்த துண்டு சீட்டை கொண்டு போகிற இந்த அமைச்சர் சொன்னாரு, ராஜாட்ட நான் போனேன், ராஜா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, ஒரு ஆணை பிறப்பித்திருக்காங்க, ஒரு வேலையை தந்திருக்கிறாங்க, அதை நான் செய்யறதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன். என்ன வேலை? இந்த துண்டு சீட்டை கொண்டு போய் ஒருவரிடத்திலே கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த அமைச்சர் பார்த்தா, என்னடா இது கூறுகட்ட ராஜாவா இருப்பா போல தெரியுது, இவ்வளவு நாம சொல்லியும் கூட அவருக்கு அறிவு வரல, மறுபடியும் அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்திருக்கிறான், அந்த ஆள்கிட்ட வேலை கொடுத்திருக்கிறான் என்பதாக சொல்லி, நீ ஒண்ணு இந்த சீட்டை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்க வேண்டாம், இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ போ என்பதாக சொல்ல, இப்போ இந்த சீட்டு யாருடைய கைக்கு வந்துருச்சு? அந்த எந்த ஆளு அமைச்சர் விருது கொடுத்தாரோ அவருடைய கைக்கே அந்த சீட்டு வந்து விட்டது. இப்ப அந்த சீட்டை கொண்டுட்டு இப்போ யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதாக ராஜா சொன்னாரோ அவரிடத்தில் கொண்டு போய் கொடுக்க, அது பிரித்து பார்க்கப்படுகிறது. பார்த்தால் அங்கே இந்த சீட்டை கொண்டு வருபவருக்கு அவருடைய தலை கொய்தப்பட வேண்டும், மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதாக எழுதப்பட்டிருந்தது. உடனே அவருடைய தலை துண்டானது. தன்னை சுடும் என்பது போல, அதாவது அவன் பொறாமைப்பட்டான், அவனுடைய பொறாமையின் காரணத்தினாலேயே அவன் அழிந்து போனான் என்பது இந்த கதை என்று சொன்னால், இப்படித்தான் நாம் பொறாமை எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது நம்மையே அழித்துவிடும் என்பதுதான் இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற விஷயமாக அமைந்திருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். இன்னைக்கு பொறாமைக்காக வேண்டி, கண்திஷ்டிக்காக வேண்டி பயந்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற மக்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவது பொறுமையும் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், எந்த பொறாமை கண்களும் எந்த சூழ்ச்சியும் நமக்கு எதிரான எந்த திட்டங்களும் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதான். இந்த நம்பிக்கை நம்மிடத்திலே ஆணித்தரமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அதோடு நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜஹதில் பலாயி வ தரக்கி ஷகாயி வ சூஇல் கலாயி வ ஷமாத்தத்தில் அஅதா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜஹதில் பலாயி, யா அல்லாஹ் சோதனைகளை விட்டு என்னை பாதுகாத்து விடு. வ தரக்கி ஷகாயி, அழிவு ஏற்படாமல் என்னை நீ பாதுகாத்து விடு. வ சூஇல் கலாயி, என்னுடைய முடிவு கெட்ட முடிவாக இருக்குமானால், என்னுடைய விதியில் கெட்ட விதியாக என்னுடைய விதி அமைந்து விடுமானால், அப்படிப்பட்ட அந்த கெட்ட விதியில் இருந்தும் என்னை பாதுகாத்து விடு. வ ஷமாத்தத்தில் அஅதா, எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் அப்படித்தான் கூட இருக்கக்கூடியவர்கள், பொறாமைப்படக்கூடியவர்களுடைய அவருடைய பேச்சு வார்த்தைகள், அவர்களுடைய பொறாமையின் மூலமாக அவர்கள் செய்கிற அந்த இடையூறுகள் இடைஞ்சல்கள் மூலமாக மன உளைச்சலில் ஆளாகி இருக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவில் சொல்கிறார்கள், வ ஷமாத்தத்தில் அஅதா, எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சலில் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்கிற இந்த துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். பொறாமை என்னும் குணத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஈமானோடும் பொறுமையோடும் இருந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.